Hi dears, welcome back to Saranz Lobby. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா அண்ட் சிம்பிளா ஒரு fish fry தான் நம்ம பார்க்க போறோம். ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? மசாலா கம்மியா இருக்கும். at the same time crispy-ஆ juicy-ஆ இருக்கும். அதே ஸ்டைல்ல தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. once இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கனா எப்பவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம Subscribe பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 2 கிலோ அளவுக்கு நாட்டு வெராமீன் எடுத்து நல்ல பீசஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். தலை வாலெல்லாம் போட்டு ஆல்ரெடி மீன் குழம்பு செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தென் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ப்ளஸ் சால்ட் போட்டு இது ஃபுல்லாக நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறப்போ அதில் இருக்க அந்த பிளட் ஸ்மெல்லு கவிச்சி ஸ்மெல்லாம் எடுத்துரும். மீனுமே வந்துட்டு அந்த புளிப்பு உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெமனும் உப்பும் போட்டு பரட்டி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் பூண்டை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு முழு பூண்டை நல்லா தோல் உரித்து நல்லா மையை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். தென் ஃபஸ்ட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக. தென் அரைச்சிட்டு வந்த பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி ரெட் சில்லி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நார்மல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் லெவலில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணுறேன். மைதா சேர்த்தாதவங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ நம்மளுக்கு ட்ரையாக வராது, மேலே ஒரு லேயரோடு வந்துடும். அதனால் மாவு அளவாகவே கலந்துக்கலாம். தென் இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை ஆட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்டியாக வரும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழித்து ஒரு மீடியம் சைஸ் கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஃபிஷ்ஷை 1 by 1 மெதுவாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஆயிலில். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக ஆயில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷு வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் திருப்பி போட்டு நல்லா ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கிறிஸ்பியான ஃபிஷ் வந்துட்டு கிடைக்கும். ஃபிஷ் வந்து நம்ம போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஒன் சைட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு திருப்பியே போடணும். இப்போ 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. அதர் சைட் வந்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நிறைய ஆயில் ஆட் பண்ணி தான் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில தோசை தவாவில் கம்மியான ஆயில்லையும் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரியுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் அதிகமாக வச்சு செஞ்சோம் அப்படிங்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு, கம்பேரிங் டு தவாவில் செய்கிறத காட்டிலும். இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் எகைன் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்துட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே. ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாகி டீப் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ்ஷஸை வந்துட்டு நல்லா ஆயிலெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் மாற்றிடலாம். 1 by 1. எகெயின் இதே மாதிரி மீதி இருக்க பீசஸுமே வந்துட்டு லோ ஃப்ளேமில் 1 by 1 சேம் மெத்தடில் சேம் ப்ராசஸில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நம்ம திருப்பி போட்டு எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு கிறிஸ்பியான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராசஸில் நீங்களும் செஞ்சு பார்த்து வீட்டில் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரன்ஸ் லாபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.